அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் நேற்று எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுன் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் டவுன் அதை பேஸ் பண்ணி ஒரு செல்லிங் சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் கேப் டவுன் நடந்தது, பட் செல்லிங் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு செல் சைடு க்ளோசிங் தானே தவிர பட் ஒரு ரெக்கவரி மார்க்கெட் மாதிரி தான் எடுத்திருந்தது. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று க்ளோஸ் 56,082, இன்னைக்கு ஓப்பன் 55,149, கிட்டத்தட்ட 700 to 800 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் தான் ஓப்பன் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ இந்த ரெக்கவரி கண்டினியூஷன் ஆகுமா, அதாவது இந்த கேப் ஃபில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, பேங்க் எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மற்றபடி ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் கிளாஷ் ஃப்ளோ தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சியில். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2964 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1059 டிக்ளைன்ஸ் 1824, கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் ஒரு 800 ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கு. அன்சேஞ்ச் 81, 52 வீக் ஹையும் 52 வீக் லோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 52 வீக் ஹைல தான் நிறைய ஸ்டாக்ஸ் க்ளோசிங் நடந்திருந்தது ஜஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன்ல லாக் ஆயிருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 54, லோயர் சர்க்கியூட்ல ஒரு 80 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த என்எஸ்சி டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப ஸோ மார்க்கெட் ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன் தான். ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவாலாம் சொல்லிட முடியாது. ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் கண்டிஷன்ல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த செக்டாருமே பாசிட்டிவ் க்ளோசிங் கிடையாது. பட் ரெக்கவரி க்ளோசிங் நடந்திருக்கு. அதாவது பாசிட்டிவ் க்ளோசிங்னா காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைடெல்லாம் க்ளோசிங் நடக்கல. அதே மாதிரி பெரிய செல்லிங் சைடும் கிடையாது. செல் சைடு ஓப்பனிங் பிளஸ் ரெக்கவரி க்ளோசிங் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செக்டாரும் நடந்திருக்கு. ஸோ ஐடி செக்டார்லாம் கிட்டத்தட்ட இது பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது. 0.02, 0. ரொம்ப கம்மி. ஸோ இதான் ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங்ல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஆச்சு ஏதாவது காப்பாற்றினதா இன்னைக்கு. ஸோ ஒரு கேப் டவுன் அதை பேஸ் பண்ணி ஒரு செல்லிங் எடுக்கிறப்ப ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் இறங்கினாதான் ஸோ அந்த செல்லிங் பாசிபிலிட்டிஸ் நடக்கும். பட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சைட்வேஸ்ல தான் க்ளோஸ் ஆனது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ ரிலையன்ஸ் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. மாருதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து ஸோ மார்க்கெட்டை ரெக்கவரி பண்ணி மேலே கொண்டு வச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ டெக்னிக்கல் வைஸா பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு ஓப்பன் அண்ட் லோ சேமா இருந்திருக்கு எல்லாத்துலயுமே. ஸோ ஓப்பன் அண்ட் லோ எப்பெல்லாம் சேமா இருக்கோ ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் பாசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும் ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்கிரிப்டா இருந்தாலுமே சரி. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு கேப் அப் விழுந்திருக்கும். ஓகேங்களா, சாரி கேப் டவுன் விழுந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ இன்னைக்கு ஹையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாவுமே ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹைல தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், இன்னைக்கு ஹையை தாண்டி ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 55,700 ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ இங்க 300 பாயிண்ட்ஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஸோ அகைன் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னா அதாவது நேத்து கேண்டிலோட லோ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது பிரேக் அவுட் லெவல். ஸோ இது ரெசிஸ்டன்ஸா வேணாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல். இன்னைக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் லெவல் நேத்து கேண்டில் லோவோட பிரைஸ் 55,980. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 55,980 ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இந்த மாதிரி டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுபடி தான் மார்க்கெட் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ நிஃப்டி 50 எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு இந்த இடம்.
ஸோ 24,823 வந்துட்டு 823 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி நிஃப்டி ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட -185 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் காலையில் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இருந்தது. இப்போ வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவரி மார்க்கெட் தான். ஸோ சப்போஸ் ஈவினிங்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து ஸோ மார்க்கெட் கீழே விழுந்தாதான் உண்டு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஸோ இந்தியன் மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ அகைன் இது எல்லாம் எப்படி இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வெர்சஸ் இந்தியன் ருபி. ஸோ இந்தியன் ருபி வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ இந்த ஜோனு ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஏறினது அப்படின்னு வேணா ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து போகலாம். இல்லைன்னா அகைன் வந்து ஒரு செல்லிங் ஆக க்ளோஸு கீழெல்லாம் ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் வந்து ஒரு செல்லிங் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து மண்டே வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து யாராவது கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்களா நேற்று? ஸோ ஏன்னா அந்த நியூஸ் வந்து மிட் நைட்டில் தான் வந்தது. ஈரானியன் நியூக்ளியர் பிளான்ஸை வந்து அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரைடே. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையிலேயே ஒரு $4 $5 வந்து யூஎஸ் ஆயில் வந்து ஓப்பன் ஆனது. ஸோ தூக்கி போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட், அதாவது 850 6084 ஒரு 200-250 பாயிண்ட் தூக்கி போட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸோ நமக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் பையிங் ஜோனில் தான் இருக்கு. பட் ஒரு எம் பேட்டர்ன் மட்டும் கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 6120. ஓகேங்களா? ஸோ 6120 வந்தா ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பை எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு 6465. ஸோ அவ்வளோ வேணா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த இடம் டச் பண்ணால் இன்னொரு 80-90 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். 6465 வந்தால் நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேருந்தே நம்ம பை எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு 65 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பெரிய ஸ்டாப் லாஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நாம வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் இல்லை 100 பாயிண்ட் அந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா ஸோ இன்னைக்கு ஈவினிங் ட்ரேட் வந்து அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ மண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம க்ரூட் ஆயில் எப்பவும் போல பார்த்துட்டு ஸோ நம்ம ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 6120 6465. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 2-3 பாயிண்ட்ல தான். ஸோ இன்னைக்கு ஹை வந்து 307.3. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து போகலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 309.7 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் அதான் சொன்னால ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட் 80 பாயிண்ட் நம்ம போட்டுட்டு தான் பண்ணணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்றது ஓகே, நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தான். நான் ஒரு டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது கன்ஃபார்மாக அப்படியே நடக்குங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எம் பேட்டர்ன். ஸோ எம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த எம் பேட்டர்னோட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 6465. அதே மாதிரி சப்போர்ட் வந்து 6121. ஸோ இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஈவினிங் டைம்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்தியன் மார்க்கெட் ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. ஸோ ஐயா பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த கேப் ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த கேப் ஃபில்லிங்கோட லோ தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இல்லை ஃபர்ஸ்ட் மண்டே வந்து ஒரு 1/2 hour கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுதா இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இறங்குதா 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 5 days கிளாஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மண்டே டு ஃப்ரைடே. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.